அனைவருக்கும் வணக்கம். சேரர் கோட்டை பாகம் 1 அத்தியாயம் 15. நானா தேசிகள் காவல் படை. ஞானசம்பந்த பெருமானாலும் சுந்தர பெருமானாலும் பாடப்பெற்ற புகழ்மிக்க நாகை கடற்கரையில் வழக்கம் போலவே அன்றும் வங்கம் என சங்ககால நூல்கள் குறிக்கும் பாய்மரம் விரித்த பெருங்கலங்கள் கடற்கரையில் இருந்து வெகு தூரத்தில் நங்கூரம் பயிற்சி நின்றிருந்தன. சுந்தரர் நாகை மண்ணில் கால் பதித்து ஏறக்குறைய 1.5 நூற்றாண்டுகள் கழிந்திருந்த அன்றைய நிலையிலும் வங்கங்களின் போக்குவரத்து அங்கே மிகுதிப்பட்டிருந்தனவே ஒழிய சற்றும் குறையவே இல்லை. கடற்கரையின் குறிப்பிட்டதொரு பகுதியில் நானா தேசிகள் என்று அழைக்கப்பட்ட வணிக குழுவை சேர்ந்த வாணிக அன்பர்கள் மிகுதியான அளவில் காணப்பட்டார்கள். அவர்களுடைய பேச்சுக்களில் இருந்தும் பரபரப்பான நடவடிக்கைகளில் இருந்தும் ஸ்வர்ணத்தீவு என்று அழைக்கப்படும் சாவக தீவிலிருந்து பெரும் கலங்கள் பலவும் அவர்களுக்குரிய சரக்குகளை ஏற்றிக்கொண்டு நாகையை வந்து அடைந்திருந்தன என்பதாக அறிகிறோம். சுந்தரர் குறிப்பிடும் பருவன் கனகம் கூட ஒரு சில சாத்து மூட்டைகளில் இருக்கலாமோ என்னவோ நாம் அறியோம். கடலில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த அந்த பெரும் கலங்களில் இருந்து சரக்கு மூட்டைகளை கூலியாட்கள் சிறு படகுகளில் ஏற்றி உப்பங்கழிகளின் வழியே நிலத்திற்கு அனுப்பி கொண்டிருந்தார்கள். தாம் இன்னாருடைய குழுவை சேர்ந்தவர் என மற்றவர்கள் அறிவதற்காக ஒவ்வொரு கூலிக்காரரும் குறிப்பிட்ட நேரத்தில் சிறியதொரு தலைப்பாகை கட்டி கொண்டிருந்தார். இவ்வாறு திசையாயிரத்து 500 14 பூமி நாட்டார் 5 வண்ணத்தார் என பல வகைப்பட்ட வாணிப குழுக்களை சேர்ந்தவர்கள் அந்த காலை நேரத்தில் கடற்கரையில் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தார்கள். வணிகர்கள் உப்பங்கழிகளுக்குள் நுழைந்துவிட்ட சிறு படகுகளில் ஏறி தம்முடைய சரக்குகள் நல்லபடியாக வந்து சேர்ந்துள்ளனவா என சோதித்து அறிவதில் மிகுந்த ஆர்வம் காட்டினார்கள். சரக்குகள் சேதமின்றி வந்துவிட்டால் அப்பட்டமான மகிழ்ச்சி அவர்களுடைய முகத்தில் விரிந்தது. சுங்கத்தார் வருவதற்குள் சரக்குகளை பத்திரமாக இந்த இடத்தில் இறக்கப்பா. பார்த்து பார்த்து மெதுவாக இறக்கு. அதில் சீனத்து மண்பாண்டங்களும் வண்ண பானைகளும் இருக்கின்றன. எல்லாம் பத்திரம். தெற்கே போகும் சரக்கா? அதோ அங்கு சென்று அடுக்கிவிடு என்றெல்லாம் உத்தரவுகள் கேட்டன. சிறிது நேரத்தில் சுங்கமிடும் அதிகாரிகள் நானா தேசி வணிகர்களின் சரக்குகள் அடுக்கப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தார்கள். தெற்கே செல்லும் சாத்து மூட்டைகளை அவசரமாக அனுப்ப வேண்டுமாமே, அவை எங்கே? அதோ. மலமளவென அத்தனை சாக்கு மூட்டைகளிலும் புலி, குத்து விளக்கு, வெண்சாமரம், வில் முதலானவை கொண்ட பெரியதொரு ராஜமுத்திரை பொறிக்கப்பட்டது. கிளம்பலாம். அடே, வண்டிகளை இந்த பக்கமாக விட்டுக்கொண்டு வா. நானா தேசிகளின் சாத்து மூட்டை காவலர்கள் சற்று தூரத்தில் நிற்கிறார்கள் பார். அவர்களை வரச்சொல். மளமளவென புறப்பட்டு விடுவோம். என்ன என்ன சொல்கிறாய்? நீ கூறுவது காதில் சரியாக விழவில்லை. சற்று உரக்க கூறு. அங்கு நிற்பவர்களில் நமது காவலர்களா, யார் என்று கேட்கிறாயா? அங்கே பெருத்த மீசையுடன் நின்று கொண்டிருக்கிறார்களே, அவர்கள்தாம். சீக்கிரம் ஆகட்டும் என தனது அருகில் இருந்த வேலைக்காரனை விரட்டினார் ஒரு வணிகர். சிறிது நேரத்தில் 4 காவலர்கள் பொடிசூழ 8 காளை மாட்டு வண்டிகள் ஜல் ஜல் என்ற சப்தத்துடன் கடற்கரை பெரும் சாலையிலிருந்து கிளம்பின. கடற்கரை பெருஞ்சாலையில் மிகுதியான போக்குவரத்தை கடந்து தெற்கே செல்லும் தொண்டி துறைமுக சாலையை அடைவதற்குள் உன்பாடு என்பாடு என்றாகிவிட்டது. அன்று நாகையின் போக்குவரத்தும் காவலர்களும் அந்த இரு வணிகர்களின் வாயில் விழுந்து புறப்பட்டதை எழுத துவங்கினால் அதுவே 2 அத்தியாயங்களுக்கு விரிந்துவிடும். விரிவு கஞ்சி விட்டு விடுகிறோம். ஒரு வழியாக சாத்து வண்டிகள் துறைமுக சாலையை அடைந்ததுமே பயணம் வேகம் பிடித்தது. தடைகளும் போக்குவரத்தும் அதிகம் தென்படாத பாதையாதலின் வண்டிக்காரர்கள் உற்சாகமாக மாடுகளை செலுத்தினர். வண்டிகளுக்கு முன்புறம் 2 காவலர்களும் பின்புறம் 2 காவலர்களுமாக தம் தம் புறவிகளில் தொடர அந்த நீண்ட ஊர்வலம் வேக வேகமாக நாகையை கடந்து கொண்டிருந்தது. சரக்குகள் அதிகம் வைக்கப்படாத 2வது வண்டியில் இடம் பிடித்துக் கொண்டிருந்த 2 வணிகர்களும் பயணம் வேகம் பிடித்து விட்டதை கண்டு ஒருவித நிம்மதி பெருமூச்சுடன் நிதானமாக வெற்றிலையில் சுண்ணாம்பு தடவியபடியே நாட்டின் வாணிப நிலவரங்களை பற்றி பேச தலைப்பட்டனர். என்னப்பா, சிவப்பனின் வியாபாரம் எப்படி போய்க் கொண்டிருக்கிறது? நிலைமை சொல்லிக் கொள்ளும்படியாக இல்லை என்று கேள்விப்பட்டேன். அவர்களின் நிம்மதி அடுத்த ஒரு நாளிகை நேரம் கூட நீடிக்கவில்லை.
நாகைப்பட்டினத்தின் புறம்படி பகுதிகளை அந்த வண்டிகள் தாண்டியதுமே முன்னால் அணிவகுத்து சென்று கொண்டிருந்த இரு காவல்படை வீரர்களுள் ஒருவனின் வாயிலிருந்து ஒரு சிறிய சில்கையொலி கிளம்பியது. அவ்வளவுதான். அடுத்த கணமே முன் சென்று கொண்டிருந்த இரு புறவிகளும் வாயு வேக மனோவேகமாக துறைமுக சாலையில் தெரித்து பாய்ந்தோடலாயின. வணிகர்களுக்கு ஏற்பட்ட அதிர்ச்சியோ சொல்லும் தரம் அன்று. ஏய், என்ன என்ன நடந்து கொண்டிருக்கிறது? அப்போதே இவர்கள் இருவரும் புதியவர்களாக இருக்கிறார்களே என சந்தேகித்தேன். தலைவர்தான் கட்டாயப்படுத்தி தெற்கே செல்வதற்கு இவர்கள்தான் ஏற்றவர்கள் என சொல்லி, அடே, எங்கே ஓடுகிறீர்கள்? நாங்கள் யார் என தெரியுமா? வண்டியில் இருந்து வணிகர்களில் ஒருவர் எழுந்து நின்று கூக்குரல் இட்டார். பின்னால் வந்து கொண்டிருந்த இரு காவலர்களும் அவர்களை நெருங்கினார்கள். ஐயா, எங்களிடம் என்ன பேச்சு வேண்டி கிடக்கிறது? மளமளவென ஓடிக்கொண்டிருக்கும் அந்த இருவரையும் துரத்தி பிடியுங்கள். ஐயா, மன்னிக்க வேண்டும், நாங்கள் நானா தேசிகளின் காவல் படையை சேர்ந்தவர்களே அல்ல. என்ன இளவடா இது? என்ன சொல்கிறீர்கள்? பொறுங்கள் ஐயா, நான் சொல்ல வந்ததை கேளுங்கள். உங்கள் படையை சேர்ந்த வீரர்கள் இன்னும் சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள். அதுவரை வண்டிகளை பாதையை விட்டுவிட்டு சற்றே விலக்கி. என்ன ஐயா சொல்கிறீர்கள்? பொற்களஞ்சிகளாக மாதா மாதம்தான் காவல் படைக்கு என தனியாக அழுகிறோமே, பிறகு எதற்காக இத்தனை குழப்பங்கள்? முதலில் நீங்கள் யார்? புறவிகளின் முன்னால் ஓடிக்கொண்டிருப்பவர்கள் யார்? சற்றே விளக்கச் சொன்னீர்களானால் எங்களுக்கு புண்ணியமாக போகும். அந்த வீரன் வணிகரை நெருங்கி மெல்ல நிலைமையை விளக்கத் துவங்கினான். முன்னால் ஓடிக்கொண்டிருந்த இரண்டு புறவிகளுமே முரட்டு அரேபிய புறவிகளாக தெரிந்தன. தம் முதுகில் அமர்ந்திருப்பவர்களையும் அவர்களின் அசைவுகளையும் அவை இன்னமும் சரிவர பழக்கிக் கொள்ளவில்லை. அதனால் சற்றே சிரமப்பட்டுதான் அவைகளால் குறித்த பாதையில் பயணப்பட முடிந்தது. புறவி வீரர்கள் இருவரும் அந்த புறவிகளை தட்டி கொடுத்து, பயப்படாதே, நான் உன் நண்பன் தான் என முடிந்தவரை ஆறுதல் சொல்லிக் கொண்டிருந்தனர். மிக பெரிய மீசையும் தலைப்பாகையுமாக காட்சியளிக்கும் அந்த இருவரின் திருமுகங்களையும் நம்மால் சரிவர அடையாளம் காண முடியவில்லை. நாகை புறம்படியை தாண்டிய சில காத தூரத்தில் துறைமுக பெருவழி இரண்டாக பிரிந்தது. இடப்பக்கமாக சென்ற கோடியக்கரை பாதையை விட்டுவிட்டு வலப்புறமாக சென்ற துண்டி பெருவழியில் அந்த காவலர்கள் புறவிகளை விட்டுக்கொண்டு சென்றனர். யுக யுகாந்திரங்கள் என சொல்லத்தக்க ஒன்று அல்லது ஒன்றரை ஜாம நேரத்தில் தலையஞ்சாலை என்று அழைக்கப்பட்ட சடையன் சேரி, கீழையூர், நீர்முளை முதலான ஊர்களை கடந்து தனி ஊரான உப்பளஞ்சேரியின் எல்லையை அந்த புறவிகள் தொட்டன. அப்பாடா, இனி ஆபத்தில்லை என்றார் முதல் புறவியில் இருந்த காவல் வீரர். ஒரு வழியாக நீங்கள் பேச துவங்கி விட்டீர்கள். இனி பயணம் கசக்கும் ஆபத்தும் இல்லை என்றார் மற்றவர் சிரித்தபடியே. இவர்கள் இருவரின் குரல்களும் நமக்கு மிக பரிச்சயமானதாக இருக்கின்றனவே. யார் இவர்கள்? எல்லாம் கனவு போல இருக்கிறது. இன்னும் கூட என்னால் நடந்து கொண்டிருப்பவற்றை நம்பவே முடியவில்லை. இதோ இன்னும் சில கணங்களில் சொப்பனம் கலைந்து எழுந்து வழக்கம் போல கடக பயிற்சிக்கு போய்விடுவேன் என தோன்றுகிறது. சில நாட்களுக்கு முன்பு வரை எனக்கும் கூட அப்படித்தான் தோன்றியது. நாகை மண்ணை மிதித்ததிலிருந்தே அந்த எண்ணத்தை மாற்றிக்கொண்டு விட்டேன். அருள்மொழி தேவரின் தர்மராஜ்ய பரிபாலனத்தில் எது வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் நடக்கலாம். இதோ நம் கண்முன் தெரியும் இந்த ஊர் மாயாஜாலமாய் காணாமல் போகலாம். என்னுடன் பேசியபடி வரும் நீங்கள் கூட வானத்தில் புறவையுடன் பறக்கலாம். எது நடந்தாலும் நான் ஆச்சரியப்பட மாட்டேன். இரண்டாம் அவர் கலகலவென சிரித்தார். சரி, அப்போது நானும் இனி நடக்கப் போகும் பற்பல ஆச்சரியங்களுக்கும் ஆயத்தமாகிக் கொள்கிறேன். மன்னிக்கவும், நேற்று இரவு உங்களை அகால நேரத்தில் எழுப்ப வேண்டியதாகிவிட்டது. சரியானபடி என்னை அறிமுகம் செய்து கொள்ளக்கூட அவகாசம் இல்லை. நான் வடதிசை தொண்ட மண்டலத்தின் சேனானி. பெயர் கம்பன் நரையன். வந்தனங்கள். நேற்று இரவு சந்தித்த போது இருள் உங்களின் திருமுகத்தை முழுவதுமாக மறைத்துவிட்டது. இன்றோ நீங்கள் ஒட்ட வைத்துக் கொண்டிருக்கும் பெரிய மீசை முகத்தை முக்காலே 3 வீசம் மூடிவிட்டது. இன்னும் உங்களின் முக தரிசனம் எனக்கு சரியாக கிட்டாதது துர்பாக்கியம்தான். நான் பரமன் வளப்பாடி, நாகை கடகத்தில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருக்கும் சாதாரண படை வீரன். வேடிக்கையாக பேசுகிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் எந்த வீரனும் சாதாரணன் இல்லை.
அதிலும் அந்த அற்புத பிக்ஷு ஆனந்த தேரரால் கடகத்தின் அத்தனை வீரர்களில் இருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நீர் சாதாரணரே அல்ல. எனக்கு இன்னும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதே புரியவில்லை. தாங்கள் ஏதோ மிக முக்கியமான ராஜ்ய காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பது மட்டும் தெரிகிறது. ஆனால் இதில் நான் எவ்வாறு நுழைந்தேன், என் பணி என்ன என்பதில் இன்னுமே தெளிவு ஏற்படவில்லை. உங்களின் பணிக்கு உறுதுணையாக இருக்கும்படி நேற்று பிக்ஷு கூறியது மட்டும்தான் என் மனதில் நிற்கிறது. வேறு எதுவுமே புரியவில்லை. எனக்கும் பல விஷயங்களில் இன்னுமே தெளிவு ஏற்படவில்லைதான். சொல்லப்போனால் இந்த மிக முக்கியமான பணிக்கு நான் அருகதை உள்ளவன்தானா என்று என்னை நானே கேட்டுக்கொள்கிறேன். பேரரசரே என்னை நம்பி மிக முக்கியமான பொறுப்பை ஒப்படைத்து விட்டதால் அதனை சரிவர நிறைவேற்றும் கடமை எனக்கு இருப்பதாக எண்ணித்தான் மேற்கொண்டு இதில் ஈடுபட்டிருக்கிறேன். அரசருக்கு உங்களிடம் தனிப்பட்ட முறையில் பரிச்சயம் உள்ளதால் உங்களை முழுமையாக நம்பும்படியும் நான் அறிந்தவை அனைத்தையுமே உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும்படியும் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நீண்டதொரு பயணத்தை மேற்கொண்டிருப்பதால் நாம் பேசுவதற்கு அதிக அவகாசம் கிடைக்கும். மெல்ல மெல்ல நான் அறிந்தவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி கம்பன் மணியனாரே. மணியனார் சற்றே திரும்பி பரமன் மழப்பாடியார் என்று அழைக்கப்பட்ட அந்த வீரரின் முகத்தை நோக்கினார். அவருடைய கண்களில் தெரிந்த நட்புணர்வை, முகத்தில் பொழிந்த வீரக்கலையை, எதற்கும் அஞ்சாமல் நேருக்கு நேர் நோக்கும் அந்த பார்வையை உள்வாங்கிக் கொண்டார். அவருடைய உள்ளம் மெல்ல குலைந்தது. ஒரு சுத்த வீரன் மற்றொரு சுத்தமான வீரனை சந்தித்தால் ஏற்படும் இயல்பான மகிழ்ச்சியும் நீண்ட பயணத்திற்கு நல்லதொரு துணை கிடைத்த பெருமிதமும் அவருடைய உள்ளத்தில் பொங்கின. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இப்போது விடை கூற இயலுமா? பரமன் மழப்பாடியார் சற்றே சந்தேகத்துடன் இளையவரை வினவினார். கேளுங்கள். இத்தனை மிக முக்கியமான பணிக்கு அனுபவம் சிறிதும் இல்லாத நான் ஏன் தேர்ந்தெடுக்கப்பட்டேன்? இந்த கேள்விக்கு என்னால் நேரடியாக பதில் கூற இயலாது நண்பரே. இதற்கான விடையை அந்த பிக்ஷுவிடமும் பேரரசரிடமும் தான் கேட்க வேண்டும். அப்படி பார்த்தால் எனக்கும் கூட இது போன்ற ராஜாங்க விவகாரங்களில் சிறிதளவு கூட பயிற்சி இல்லைதான். என்றாலும் ஏதோ ஒரு நம்பிக்கையின் பேரில் பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டு விட்டது. நேற்று இரவு அந்த பிக்ஷுவும் பேரரசரும் பதரத்திட்ட விகாரையின் மூத்த ஆச்சாரியருடன் இரவு மிக நீண்ட நேரமாக அந்தரங்கமாக அளவலாவிக் கொண்டிருந்தார்கள். பல்லவராயரும் மாராயரும் கூட அந்த சந்திப்பில் கலந்து கொள்ளவில்லை. பிக்ஷுவுடனான சந்திப்பு முடிந்த பிறகே பேரரசர் தஞ்சைக்கு கிளம்பிவிட்டார். கிளம்பும் முன்பு என்னிடம் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசினார். கம்பன் மணியனாரே, மிக முக்கியமான பொறுப்பை உங்களை நம்பி ஒப்படைக்கிறேன். நீங்கள் அதனை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. நாகையில் குடிக்கொண்டிருக்கும் காரோண பெருமானின் அருள் உங்களுக்கு என்றுமே உண்டு. வருகிறேன். பிறகு பிக்ஷுவும் பல்லவராயரும் தான் எனக்கு இடப்பட்டிருக்கும் பணி இன்னது என்பதை மிகச் சுருக்கமாக விளக்கினார்கள். பிக்ஷு உடனடியாக அக்கசாலை கடகத்திற்கு செல்ல வேண்டும் என சொன்ன போதுதான் எனக்கு துணையாக உங்களையும் இந்த பணியில் ஈடுபடுத்த பேரரசர் திட்டமிட்டிருந்தது புரிந்தது. பிறகு இரவு உங்களை சந்தித்த பிறகு நடந்தவைதான் உங்களுக்கே தெரியுமே. அந்த பின்னிரவு நேர இருட்டில் உங்கள் இருவரையும் அடையாளம் கூட காண முடியவில்லை. குரலை வைத்துதான் பிக்ஷு ஆனந்த தேரரை இன்னார் என்று அறிந்தேன். அவர் நேற்று காலையில்தான் என்னை முதல் முறையாக சந்தித்தார். நான் வைத்திருந்த வாளை பெரிதும் சிலாகித்தார். அது என் கைகளில் இருக்கும் வரை என்னை யாரும் வெல்ல முடியாது என ஆசிர்வதித்தார். அவ்வளவுதான். அவ்வளவுதான் எனக்கும் அவருக்குமான பழக்கம். அந்த பழக்கத்தை மட்டும் வைத்துக்கொண்டு மாலையே இந்த மிக முக்கியமான பொறுப்பை கொடுப்பதற்கு முடிவெடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய மனதில் நீங்கள் அழுத்தமாக இடம்பெற்று விட்டீர்கள் என அர்த்தம் நண்பரே. நான் ஒன்று சொல்கிறேன். உள்ளத்தை ஒத்த உள்ளம் அறிவதற்கு அதிக நேரம் ஆகாது. சில மனிதர்களை பார்த்தவுடனே பிடித்து போய் விடுகிறது. ஒரு சிலரை சில காலம் பழகிய பிறகு புரிந்து கொள்ள முடிகிறது. வேறு சிலரோடு எத்தனை காலம் பழகினாலும் மனது ஒட்ட மறுக்கிறது. இதற்கெல்லாம் காரண காரியங்கள் தேடிக்கொண்டிருக்க முடியுமா என்ன? பேரரசர் என்னை நம்பி பொறுப்பை ஒப்படைத்ததைப் போல பிக்ஷு உங்களிடமும் ஒரு முக்கிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். அதை புரிந்து கொள்ள வேண்டியதுதான். ஆனால் ஒன்று மட்டும் புரிகிறது. பேரரசர் அனுபவம் வாய்ந்த பழைய ஒற்றர்களை நம்புவதை காட்டிலும் அனுபவமற்ற புதியவர்களையே அதிகமாக நம்புகிறார். அதன் வெளிப்பாடாகத்தான் நீங்களும் நானும் இந்த அபாயகரமான வேலையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறோம்.
ஒற்றர்கள் என்றும் அபாயகரமான என்றும் பேச்சுவாக்கில் கம்பன் நரையனார் குறிப்பிட்டது மழப்பாடியாருக்கு அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அவர்கள் இருவர் மீதும் சுமத்தப்பட்டிருப்பது ஒற்றறியும் திருப்பணியா என்ன? அடுத்த பதிவில் பார்க்கலாம். பின் குறிப்பு: வரை என்றால் மலை என்று பொருள். வங்கங்கள் மலைகள் ஊர்வன போல கடற்கரை அருகில் ஊர்ந்து கொண்டிருந்தனவாம் என திருஞான சம்பந்தர் தேவார பதிகத்தில் பாடியுள்ளார். யானைகளை சுமக்கக்கூடிய அளவிற்கு மிக பெரிய அளவிலான வங்கங்கள் சுங்க முத்திரை பெறுவதற்காக நாகை கடற்கரையில் புகுந்தன என்பது சுந்தரர் தேவார பதிகத்தில் பாடியுள்ளார். பருவன் கனகம் கற்பூரம் பகர்ந்த முகந்த பப்பரவர் தெருவில் சிந்தும் தென்னாகை என தேவாரத்தில் பாடப்பட்டுள்ளது. அஞ்சு வண்ணத்தார் என கல்வெட்டுகளில் குறிக்கப்படுபவர் இஸ்லாமிய வணிகர்களான அஞ்சுமான்கள் என்பது சில ஆய்வாளர்களின் கருத்து. சீனத்து மண்பாண்டங்கள் நாகை மற்றும் கங்கை கொண்ட சோழபுரத்து அகழ்வாராய்ச்சிகளில் கிடைத்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சோழர்களின் ராஜமுத்திரை லெய்டன் செப்பேடுகள், கரந்தை செப்பேடுகள் முதலான பல்வேறு செப்பேடுகளிலும் கிடைத்துள்ளன. நானா தேசிகளின் சாத்து மூட்டை காவலர்கள். பெரும் பெரும் வணிக குழுக்கள் இவ்வாறு தங்களுக்கு என தனி காவல் படையை கொண்டிருந்தன. புறம்படி என்பது இன்றைய புறநகர் பகுதிகளை குறிக்கும். தலையஞ்சாலை என்று அழைக்கப்பட்ட சடையன்சேரி, கீழையூர், நீர்முலை எல்லா ஊர்களுமே இன்றும் அதே பெயர்களில் இந்த பகுதியில் அமைந்துள்ளன. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி.